நம்மளோட சீக்ரெட் பேஜஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற சம்மரி தான் த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் சிக். ஆக்சுவலாக இந்த புக்கில் அந்த எஃப் வேர்டை வந்து அவங்களே சென்சார் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. அதனால் நான் அந்த வேர்டை வந்து சிக் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த புக்கில் எழுதின மேன்சன் நம்ம லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற நிறைய விஷயங்களை, முக்கியமாக நம்ம மோட்டிவேஷன், செல்ஃப் ஹெல்ப் இந்த மாதிரியான புக்ஸில் கோ த்ரூ பண்ணுற விஷயங்களை என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லலாம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்பை எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும், நம்ம எப்படி அழகாக இருக்கணும், லைஃப்பில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, மணியை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய ஜேர்னல்ஸில் நம்ம புக்ஸை பார்த்துருப்போம். அந்த புக்ஸில் சொல்லப்படுற ஏகப்பட்ட விஷயங்களை நாம் நமக்குள்ளே இமேஜின் பண்ணி பார்த்துருப்போம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு எப்படி சக்ஸஸ் வரும் அப்படின்றத இமேஜின் பண்ணியிருப்போம். அதில் சொல்கிற ஐடியாஸை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட பார்த்துருப்போம். மிஸ்டர் மேன்சன் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நமக்கு லைஃப்பில் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய விஷயத்தில் லேர்னிங் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி தான். நமக்கு நம்பர் ஆஃப் சோர்சஸ் நிறைய நம்மளை சுற்றி இருக்க பொருள்களை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்க மக்கள் அவங்களோட ஐடியாவை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை, அவங்களோட லேர்னிங்கை நம்ம லைஃப்பில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல், நமக்கும் தெரியாமல் நம்ம லைஃப்பில் அதை அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாமே தேவையானதாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஒரு டிவி, அதுக்கு பண்ணுற நம்ம ரீசார்ஜ், நம்ம பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நம்மளோட திங்ஸ், பெட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் தேவையானதா தேவையில்லாததான்னு தெரியாமல் நம்மளை சுற்றி அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் டெய்லி அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமா, அதோட யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த யூசேஜ்க்கு இந்த பொருள் இந்த இடத்துல தேவையா அப்படின்ற அனலைசேஷன்லாம் பண்ணி பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தேவையில்லாமல் நம்மளை சுற்றி அட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நாம் தேவையில்லாமல் லைஃப்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால லைஃப்பில் நாம் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே தேவையில்லாத ஒன்றாயிடுது. ஆனால் நாம் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கும் டிஃபிகல்ட்டிஸ்க்கும் சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருக்கமே தவிர, உண்மையாலுமே இப்போது இந்த நேரத்தில் இந்த ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் தேவைதானா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு மேன்சன் சொல்கிறாருன்னா, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பெயின் உங்களுக்கு வேணும் அப்படின்றத இந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம லைஃபோட ஆம்பிஷன், நம்மளோட கோல் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரணும், என்ன மாதிரியான பெயின் நமக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் நாம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட ஹாப்பினஸ்க்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஆக்சுவலாக ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீக்கெண்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் மேனேஜர் சொல்லும்போது, என்னடா வாரம் ஃபுல்லாக நான் வந்து வேலை செய்கிறேன், ஆனால் நீ மறுபடியும் வீக்கெண்ட்லேயும் வர சொல்கிறியே அப்படின்னு உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப சேடாக தெரியும். ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலைனாலும், இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இந்த வீக்கெண்ட் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்களாக போய் வீக்கெண்டில் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் உங்களை எந்த விதத்துலேயும் பாதிக்காது. குறிப்பிட்டு அதில் நீங்கள் வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக தான் இருப்பீங்களே தவிர அது உங்களை எந்த விதத்துலேயும் சோகப்படுத்தாது. ஒரு விஷயத்தை நீங்களே செய்யும்போது அது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதாவது அந்த ப்ராப்ளமை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு ப்ராப்ளமாகவே தெரியாது, அது வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாகவே தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தும், ஒரு ப்ராப்ளமை நீங்களாக இன்வைட் பண்ணும்போது. இதே அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஈவன் தோ அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு இருந்தாலுமே. ஃபார் எக்ஸாம்பிள், மணிகண்டன் அப்படின்ற ஒரு ஆக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அண்ணாமலை படத்தை பற்றி. ஆக்சுவலாக அதுதான் உண்மை.
அந்த ஒரு சீன் எல்லாத்தையும் ஜெயிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு மலை மேலே நின்று அப்படியே பாக்கெட்டில் கையை விட்டுட்டு மேலே பார்த்துட்ருப்பார். ஒரு மாடு மேய்க்கிறவன் தன்னோட மாடுகளெல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருப்பான். அதை ஜஸ்ட்டு திரும்பி பார்த்துட்டு அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, லைஃப்பில் ரிவெஞ்சை வந்து தன்னோட லைஃப்பாக எடுத்துக்கிட்டு தன்னோட லைஃப் ஃபுல்லாக அவர் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் ஹாப்பியாக இருந்தாரா அப்படின்னா அவர் ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டார். அவர் எப்போ ஹாப்பியாக இருந்திருப்பார் அப்படின்னா தான் வந்து ஒரு சாதாரண பால்காரனாக இருக்கும்போது தான் அவர் அந்த ஹாப்பியாக இருந்திருப்பார். ஸோ லைஃப்பில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லைஃப் வெளியிலேருந்து பார்க்குறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, இப்படி யார் சொல்கிறதையும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்துட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கும், ஒரு ஹாப்பியான லைஃப்பை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபீட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது நீங்கள் ரன்னிங் ரேஸில் ஓடுறீங்க, தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எதுக்காக? இத்தனை பேர் சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்கும்போது நீ வந்து அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட்டாவது பண்ணியேப்பா. ஆக்சுவலாக நமக்கு இந்த விஷயத்தை விட்டுருங்க, குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் காமிக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுறதே வந்து பரவாயில்ல, நல்ல விஷயந்தான் போல் அப்படின்னு நினச்சி நிறைய இடத்துல அவங்க அந்த இடத்துலையே ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சால் போதும், நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சால் போதும் அப்படின்றது மட்டும்தான் தோணுமே தவிர, பெஸ்ட்டுன்னா அதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு மோட்டிவேஷனும் அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஒரு லாஸையோ ஒரு டிஃபீட்டையோ நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்லை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதே டைமில் வாட் இஃப் ஐ எம் ராங் அப்படின்றதுக்கும் நீங்கள் ஒரு பேக்கப் பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது சப்போஸ் சொதப்பும் போது அதிலிருந்து வர ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். எனக்கு தெரியும்டா இது இப்படி தான் போகும்னு நான் அப்போவே கெஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போது அந்த கெஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகவோ ஒரு பெரிய வலியாகவோ இருக்காது. அடுத்து நீங்கள் அந்த கெஸ்ஸுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தீங்க அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக அந்த விஷயத்தை க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபெயிலியர்ஸுன்றது உங்கள் லைஃப்பில் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கணும். எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்ச கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ, அதே மாதிரி அவர் அத்தனை ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமா தான் ஒரு ஈடு இணையற்ற ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி லைஃப்பில் ஃபெயிலியருங்கிறது அப்பப்போ வந்து போயிட்டே இருந்தால் தான் நீங்களும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கோ உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ அது வந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபெயிலியரே வரக்கூடாது, எப்போவுமே சக்ஸஸை பற்றியே தான் நம்ம யோசிச்சுட்ருக்கணும், சக்ஸஸ்க்கான விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபெயிலியர் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து உங்களை தோண்டு போக வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. லைஃப் உங்களோட மிடில் ஃபிங்கரை உங்களுக்கு அப்பப்போ தூக்கி காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனை தேடி போகிறது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் மோட்டிவேஷனல் புக்கையோ இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீக்கரையோ தேடி போனீங்க அப்படின்னா அது அந்த ஃபிங்கரை கட் பண்ணி விட்டுரும். அப்புறமா தான் தெரியும் அதில் ஏற்படுற லாஸ் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அப்பப்போ லைஃப் உங்கள்கிட்ட அந்த ஃபிங்கரை தூக்கி காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை எப்படி மடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். அது எப்பெல்லாம் உங்ககிட்ட அந்த ஃபிங்கரை தூக்கி காமிக்கும்ன்றத நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எப்படி மடக்கிறதுன்றதையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் லைஃப் தன்னோட மிடில் ஃபிங்கரை தூக்கி காமிக்குதோ அவங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.